என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா இந்த கோலத்தில் உன்னை காண வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு திடீரென்று ஒரு ராஜயோகத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒருவித மாற்றம் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும். அந்த மாற்றம் வரும்பொழுது அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும். இத்தனை காலமும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கான பலன், இத்தனை காலமும் நாம் அனுபவித்த வேதனைகளுக்கான பலன் என்று எல்லாமுமே அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். என் குழந்தையே, இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எதை சார்ந்து இருக்கின்றது, எந்த விஷயத்தை பெற துடித்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னோடு இருந்த இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோக நேரத்தை உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். அம்மாவின் அன்பு உணர்ந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்ததற்கான காரணம் என்னவென்று புரியும். அம்மா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்துவிட்ட பிறகுதான் உன்னை காண வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மனம் நிறைய யாரொருவரை நம்பினாயோ அவர்களால் மிகுந்த வேதனைக்கு ஒரு நாள் நீ ஆளாக்கப்பட்டாய். நம் வாழ்க்கை இப்படியும் கூட மாறுமா என்று எண்ணி மனம் வேதனை அடைந்தாய். இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கிறதா என்று என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ராஜயோகம் என்றால் பணத்தை பெறுவது மட்டும் கிடையாது. நல்லதொரு சூழ்நிலையை நீ இந்த வாழ்க்கையில் பெறுவதும் தான் ராஜயோக நேரத்திற்கு ஒரு முக்கியமான அர்த்தமும் கூட. என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் சரிவர கொடுக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படுகின்றாய் அல்லவா? நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை நான் நன்கு அறிவேன். ஏமாற்றம் என்பது நம்பிக்கை அதிகமாக வைத்திருப்பவர்களிடம் இருந்து கிடைக்கும் பொழுது மட்டும்தான் மனது வலிக்கிறது. மற்றபடி யாரிடத்திலிருந்து வந்தாலும் அது நமக்கு பெரிதாக வேதனைகளை கொடுப்பதில்லை. என் பிள்ளையே, உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வேதனையில் இருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்கு என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கென இருக்கின்றதோ, எதுவெல்லாம் இனி உனக்கானதாக மாறுகின்றதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன் வசமாக மாற்ற வேண்டி தயாராக இருந்து கொண்டிரு. இந்த ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்று நினைத்து அதை மட்டுமே நீ சுற்றி சுற்றி வந்ததனால்தான் சுற்றி இருக்கின்ற உண்மையான அன்பு எதுவும் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடந்த எந்த விஷயங்களுமே உனக்கு தெரியாமல் போய்விட்டது. அப்படியானால் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையும் உனக்கு பின்னால் இன்னமும் நிறைய இருக்கின்றது என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, உண்மையான அன்பு வைத்து உன்னை தேடி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளும் அவர்களின் அன்பினை நீ உதாசீனம் செய்து விடாதே. அதே நேரத்தில் பொய்யான அன்பை ஒரு முறை காட்டிவிட்டு மீண்டும் நான் திருந்திவிட்டேன் என்று சொல்லி வருகின்றவர்களை எக்காரணம் கொண்டும் நம்பிவிடாதே. உன்னுடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பில்லையோ அந்த இடத்தில் நீ திரும்பி கூட நின்று பார்க்க நினைக்காதே. என் பிள்ளையே, உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அவர்களினுடைய அத்தனை தேவைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீ மிகுதியாக தேவைப்படுகின்றாய்.
அவர்களினுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தேவை இருக்கும் வரை உன்னை பெரிதாக அவர்கள் எதுவும் காயப்படுத்தி விடவில்லை. எப்பொழுது தேவைகள் முடிந்ததோ அப்பொழுது உன்னை காயப்படுத்த அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு வேதனைகளும் இல்லை. என்னதான் நடந்தாலும் சரி, நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா என்று மட்டும்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கின்றதா என்று மட்டும்தான் பார்க்கின்றார்கள். சுயநலம் அதிகமாக நிறைந்த மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்திலிருந்து என் பிள்ளை நீ இரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? இவர்களிடத்திலிருந்து உனக்கான அன்பினை நீ எதிர்பார்க்க முடியுமா? அப்படியே நீ எதிர்பார்த்தாலுமே அதை அவர்களால் நிச்சயமாக ஒரு நாளும் உனக்கு கொடுத்துவிட முடியாது. அவர்களின் மனது அந்த அளவிற்கு வேதனைகளோடு உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டது. என் பிள்ளையே, நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீருமே இங்கு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அந்த நேரம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? இவர்கள் முன்னிலையில் முதலில் கண்ணீர் சிந்துவதை நீ நிறுத்திவிடு. கண்ணீர் துளிகள் வெளியில் விடுவதற்கு முன்பாக யாருக்காக நாம் சிந்துகின்றோம், எதற்காக நாம் சிந்துகின்றோம் என்பதில் அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ யோசிக்காமல் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீருமே உன்னைதான் பாதிக்கிறதே தவிர அவர்களை அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. இத்தனை கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ சோதனைகளை தாண்டி வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? வேதனையின் உச்சம். அம்மா, நீ சொல்கின்றபடி நான் என்னை எவ்வளவோ தேற்றி இருக்கின்றேன். என் மனதில் நான் எவ்வளவோ மனதளவில் என்னை ஆறுதல் படுத்தி கொள்கின்றேன். ஆனாலும் இவர்களினுடைய நடவடிக்கைகள் நாம் பிரிந்து செல்ல முடியாத ஒரு உறவாக இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் தானே தவிக்கிறேன் என்று என் பிள்ளை சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலுமே தனித்து இயங்குவதற்கு உனக்குள் ஒரு திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கொண்டு நீ எந்நேரமும் தனித்து வாழ்வதற்கு பழகிக்கொள். என் பிள்ளையே, தனித்து வாழ்வதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் எப்பொழுதுமே நீ யாரோ ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் இருந்து கொண்டிருப்பாய். அதிலும் குறிப்பாக இந்த மனிதர்களோடு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சேர்ந்திருக்க வேண்டிய நிலை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். வாழவும் முடியாமல், வாழ்க்கையை விட்டு ஓடவும் முடியாமல், எப்பொழுதும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பதை விட நீ தனித்து இருந்து விட்டாயானால் அதன் பிறகு அது உனக்கு பழகிவிடும். அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். எந்த விஷயத்தை அனுசரிக்க முடியுமோ, எந்த விஷயத்தை நம்மால் ஒத்துக்கொண்டு வாழ முடியுமோ அந்த விஷயத்தை தான் அனுசரிக்க முடியும். இல்லாது போனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் உன்னை பற்றி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு நேரமும் இருப்பதில்லை. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டும். அத்தனை மாற்றங்களையும் கடந்து, அத்தனை திருப்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீ இறங்காதே. சுற்றி இருக்கின்றவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணியும் பொழுது அந்த இடத்திலிருந்து விலகி நின்று அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு. சொல்வது எளிது, செய்வது கடினம் என்று நினைக்கின்ற என் பிள்ளை, அம்மாவின் அருள் இருக்கும் பொழுது எதுவுமே உனக்கு கடினமான விஷயம் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் உன்னால் கொண்டு வர முடியும். நீ நினைத்தால் எல்லா திருப்பங்களையும் உன்னால் நிச்சயமாக கொண்டு
கொண்டு வந்து சேர்த்து விட முடியும். நடக்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை நீ கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இரு. அத்தனையும் உன் வசமாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.